Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுங்க. அது கோகனட் பிரியாணி, அதாவது தேங்காய் பிரியாணிங்க. ரொம்ப ருசியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம தேங்காய் பீசஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பீசஸ்ங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். நம்ம தேங்காய் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கணுங்க. நம்ம அந்த கலரே நல்லா டோட்டலி ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஓகேங்க, இதை எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம முந்திரி ஆட் பண்ணுறோம். ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா பட்டை, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, லவங்கம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஓகேங்க, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா காரத்துக்காக 2 பெரிய பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம். ஓகேங்க, அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள், ஆனியனோட கலரு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனையும் நல்லா போகணுங்க, இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை. ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க. இதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும் கொத்தமல்லி சேர்க்கும்போது. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா வெந்துடணுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கொஞ்சமாக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம், தனியாத்தூள். இங்கே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்க்குறோம். தயிர் புளிச்சு இருக்கக்கூடாதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எப்படி நல்லா சாஃப்டாகிடுச்சு. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் நம்ம. ஓகேங்க, இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே தேங்காய் பால் தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பால் திக்காக இருக்கணுன்ட்டு இல்லைங்க, தண்ணியாக இருந்தாலே போதும். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு. இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு நல்லா. அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதை 1/2 hour ஊற வச்சேங்க, கழுவிட்டு பாஸ்மதி ரைஸை. இப்போது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா அந்த மூடியில் கேஸ்கெட் விசில்லாம் போட்டு அடுப்பை மீடியமில் தாங்க வைக்கணும். மீடியமில் 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகேங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா செம்ம வாசனையாக இருக்குது. ஓகே, சூப்பரான தேங்காய் பிரியாணி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.